இன்னும் சற்று நேரத்தில் நாமக்கல்லில் தாவேகா தலைவர் விஜய் உரையாற்றவிருக்கிறார். இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக தாவேகா நிர்வாகி வாகை குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். சேரமண்டலம் திமுக அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்படுற நிலையில இன்னைக்கு விஜய் நாமக்கல்ல எதை மையப்படுத்தி பேசுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நாமக்கல், கரூர் இதெல்லாம் திமுகவோட கோட்டைங்கிறத ஓட்ட போட்டு அங்க வேட்டு வச்சு வெற்றி வாகை சூடுறதுக்காக தான் வாகை சூடும் வரலாறுங்கிறதுல உங்க விஜய் நான் வர்றேன் அப்படிங்கிற டைட்டில்ல தலைவர் வந்துகிட்டு இருக்காரு. அங்க நாமக்கல்ல இன்னைக்கு நாமக்கல் கூட்டத்துல ஒரு நிர்வாகியா ஒரு தொண்டரா ஒரு தாவே காட்ட இருந்து நான் எக்ஸப்டேஷன் என்ன பண்றேன்னா, நாமக்கல்ல நடந்த அந்த கிட்னி திருட்டு முறைகேட மிகப்பெரிய ஒரு முறைகேட தமிழக மக்களுக்கு வெளிச்சம் விட்டு காட்டுவாருன்னு நான் நினைக்கிறேன். திமுக எம்எல்ஏ மணச்சநல்லூர் கதிரவன் அவர்களோட அந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில நடந்த ஒரு கிட்னி திருட்டு முறைகேடை அதை அந்த முறைகேடை மிகப்பெரிய இதா பேசும் பொருள் ஆக்குவாரு. அப்புறம் அங்க நடக்கிற தொழிற்சாலைகளுக்கு, அதாவது இந்த கோழி முட்டை இதுல ஏற்படுற ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த தொழிற்சாலைகள் சம்பந்தமா பேசுவாரு. அதிகமா கூலி தொழிலாளிகள் நாமக்கல் மாவட்டத்துல தான் இருக்காங்கன்னு ஒரு தகவல் வருது. அந்த கூலி தொழிலாளிகள் முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறது மாதிரி கூட பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ எது இருந்தாலும் சரி, நாள் ஆக ஆக மக்கள் வெள்ளம், சுனாமியா, சூறாவளியா 1967 அறிஞர் அண்ணா தலைமையில ஏற்று ஒரு திரட்சியும், 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஏற்று ஒரு புரட்சியும் ஒரு மக்கள் வெள்ளம் வந்துச்சு, ஒரு அணிதிரட்டல் வந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு 2026 வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. அந்த வரலாற்றை திருப்பி எங்க தலைவர் தலைமையை ஏற்று ஒரு மிகப்பெரிய மக்கள் வெள்ளம், சுனாமியா, சூறாவளியா, ஒரு புயலா, ஒரு மக்கள் புயல் அடிக்குது. இது நாமக்கல் நடுங்கும், கரூர் குலுங்கும், கரூர் கலங்கும், நாமக்கல் நடுங்கும் அப்படிங்கறது மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். உறுதியா மக்கள் திரண்டு மக்கள் வெள்ளத்தை பார்க்கும்போது 2026 எங்க தமிழக வெற்றி கழக தலைவர் முதல்வரா அரியணையில் அமரப்போவது உறுதிங்கிறது மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சார், இப்போ இந்த பரப்புரைக்குமே 11 நிபந்தனைகள், கரூர்ல 11 நிபந்தனைகளும் நாமக்கல்ல ஒரு 11 நிபந்தனைகளும் காவல்துறை தரப்புல விதிக்கப்பட்டிருக்கு. அதுல குறிப்பா யாரும் விஜயின் வாகனத்தை பின்தொடரக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனா நிபந்தனைகள் ஒன்று ஒன்னாவே தாவேகா தொண்டர்கள் அதை ஃபாலோ பண்றதில்லை அப்படிங்கிற அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது இல்லையா? அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? தாவேக தொண்டர்கள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படிங்கறது மாதிரி எங்க தலைவர், எங்க வெற்றி தலைவர், எங்க போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் என்ன விதிமுறைகளை பின்பற்றணும்னு சொல்றாங்களோ அதையெல்லாம் பின்பற்றுவாங்க. ஆனா இங்க வர்றது எப்படின்னா, தாவேக தொண்டர்கள் மட்டும் வர்றது இல்ல. இந்திய தமிழக அரசியல் வரலாற்றிலே 1967க்கு பின்னாடி 77க்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மக்கள் வெள்ளம் வருது. தன்னெழுச்சியா மக்கள் திரண்டு வர்றாங்க, தன்னெழுச்சியா இளைஞர்கள் வர்றாங்க, தன்னெழுச்சியா இளம் யுவதிகள் வர்றாங்க. அப்போ இவங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது அவங்கெல்லாம் ஒரு மக்கள், அவங்கெல்லாம் தொண்டர்கள்ங்கிறது கூட கிடையாது. அவங்க ஒரு வாக்காளர்கள். ஒரு மாற்றம், இந்த தமிழகத்தை மாற்றணும், ஒரு மிகப்பெரிய உச்ச நிலையில இருக்கிற ஒரு தலைவர் தன்னோட அந்த சந்தை மதிப்பை விட்டுட்டு வருமானத்தை விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு எண்ணத்துல வர்றாப்புல இன்னைக்குள்ள ஆட்சியாளர்கள் அலங்கோல காட்சி நடத்தக்கூடிய ஒரு துப்பற்ற நிலத்துல ஆட்சி நடத்த துப்பில்லாத இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பாடம் போட்டணும்னு சொல்லிட்டு மக்கள் வெறி கொண்ட வேங்கையா திரண்டு வர்றாங்க. அப்ப அந்த நேரத்துல அவங்கள்ட்ட காட்டாற்று வெள்ளத்தை தடுக்க முடியாதுன்னு சொன்னது மாதிரி மக்களோட அந்த இதை ஆர்ப்பரிப்பை நம்ம தடுக்க முடியாது. அந்த மாதிரி பொதுமக்கள் தான் பண்றாங்களே தவிர எங்க தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் யாரும் பண்ணல. அடுத்து 11 நிபந்தனைகள்னு நீங்க சொன்னீங்க. இந்த காவல்துறையை வச்சு, இந்த ஆட்சி அதிகாரத்தை வச்சு, இந்த அதிகாரிகளை வச்சு நீங்க சில உங்கள் துறை சார்ந்த இபி இந்த மாதிரி துறைகளை வச்சு நீங்க வேணா வழி வாங்கலாம், எங்களுக்கு தடைகள் போடலாம். ஆனா இந்த தன்னெழுச்சியான கூட்டத்துக்கு இந்த தடைகளை எல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு 2026 எங்க தலைவர் முடிசூடும் போதுதான் நாம பண்ணின தவறுகள் எவ்வளவுங்கிறது இன்றைய உள்ள ஆட்சியாளர்கள் உணர்வான்னு நான் இறுதியா சொல்லிக்கிறேன். இந்த நிபந்தனை எல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எந்த நிபந்தனைகள் விதித்தாலும் சரி, தமிழக மக்கள் நல்லா வாழணுங்கிறதுக்காக, தமிழக மக்கள்ல எல்லாருமே சுபிட்சமா இருக்கணுங்கிறதுக்காக எங்க தலைவர் எந்த நிபந்தனையும் சரி, எங்க தலைவர் மட்டுமல்ல, எங்க தலைவரின் கண் அசைவுக்காக காத்திருக்கும் தாவேகா தொண்டர்கள் அனைத்து நிபந்தனைகளையும் பின்பற்றுவார்கள். அது எந்த நிபந்தனையா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள நாங்க தயாரா தான் இருக்கோம். நிச்சயமா சார். இன்னைக்கு நாமக்கல்ல கிட்னி விற்பனை
அது மட்டும் இல்லாம மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தி விஜய் பேசுவாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது பார்க்கலாம் அவர் என்ன பரப்புரை எப்ப பேசுறாருங்கிறத. இல்ல இந்த கிட்னி திருட்டுலையுமே எஸ்ஐடி வந்து பரிந்துரை பண்ணிருச்சு உச்ச நீதிமன்றத்துக்கு. உச்ச நீதிமன்றத்துல போய் இவங்க ஸ்டே வாங்குறாங்க இன்னைக்குள்ள ஆட்சியாளர்களை. அப்ப அது யாரை காப்பாத்த? ஒரு எம்எல்ஏவை காப்பாத்த, கட்சிக்காரவங்களை காப்பாத்த அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எங்க தலைவர் புட்டு வைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அது மக்கள்கிட்ட, நாமக்கல் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகமும் பெரிய பிரச்சாரமா மாறும். ஒவ்வொருத்தவங்களும் இன்னைக்கு இருக்கிற பெண் இல்லத்தரசிகள்ல இருந்து, அரசு ஊழியர்கள்ல இருந்து, அரசு ஓய்வூதியதாரர்ல இருந்து, டிஎன்இபில இருந்து, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல இருந்து, தொழிலாளர்கள்ல இருந்து, விவசாயிகள்ல இருந்து அனைவருமே வேதனையின் விளிம்பிலையும் விரக்தியின் உச்சத்திலையும் இந்த ஆட்சியின் அலங்கோல காட்சிகளை, இந்த ஆட்சியின் அத்துமீறல் காட்சிகளை, இந்த ஆட்சியின் அத்துமீற அதிகாரத்தை வந்து பார்த்து கொண்டு இருந்துகிட்டு இருக்கிறார்கள். அவர்களின் இந்த ஆட்சியாளர்களின் இறுதி நாள் 2026 ஏப்ரல் மே என்பது இன்றைய நாமக்கல்லில் கூடிய கூட்டம், ஏற்கனவே திருவாரூரிலே கூடிய கூட்டம், நாகப்பட்டினத்திலே கூடிய கூட்டம், திருச்சியிலே கூடிய கூட்டமே மிகப்பெரிய சான்று. உறுதியாக இதையெல்லாம் எங்கள் தலைவர் வந்து ஒவ்வொரு வாரமும் ஆரவாரம் செய்து இந்த மக்களுக்கு, இந்த ஆட்சியாளர்களின் அவலங்களை அறைகூவல் விடுப்பார், எடுத்துரைப்பார் என்கிறத நான் திட்டவட்டமா தெளிவா தீர்க்கமா சொல்லிக்கிறேன். நிச்சயமா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜயோட உரை எப்படி இருக்கு அப்படிங்கிறத. இணைப்புல வந்ததற்கு நன்றி. மிக்க நன்றிமா.